السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் சத்திய தூதை சன்மார்க்க போதனையை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியவருடைய குடும்பத்தார்கள் நபித்தோழர்கள் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் எம்மவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் உண்டாகட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எமது வாழ்விலே எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை அவ்விருவரும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உரையினுடைய தலைப்பு ஷஅபான் மாதத்தின் சிறப்புகளும் அதிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களும். ஷஅபானுடைய மாதம் என்பது இஸ்லாமிய கலண்டரிலே 8வது மாதம். தற்பொழுது நாம் 7வது மாதமான ரஜபு மாதத்தின் 27ஆம் நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஓரிரு தினங்களிலே ஷஅபானுடைய மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த மாதம் எந்த அளவுக்கு சிறப்பான மாதம் என்று சொன்னால், உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, வேறு எந்த மாதங்களிலும் நோன்பு நோட்காத அளவுக்கு ஷஅபானிலே நீங்கள் அதிகமான சுன்னத்தான நோன்புகளை நோட்கின்றீர்களே என கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அந்த மாதம் இருக்கிறதல்லவா, அது ரஜபுடைய மாதத்திற்கும் ரமதானுடைய மாதத்திற்கும் இடையிலே வரக்கூடிய ஒரு மாதம். எனவே மக்கள் அதனை விட்டும் பராமுகமாக கவலையீனமாக அதனை கழித்து விடுகிறார்கள். ஏன்? ரஜபுடைய மாதம் இஸ்லாத்தின் புனித மாதங்கள் 4 புனித மாதங்களில் ஒரு மாதம். எனவே ரஜபுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். ரமதானுடைய மாதம் அதுவும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு புனிதமான ஒரு மாதம். எனவே இந்த 2 மாதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள் நடுவிலே வரக்கூடிய அந்த ஷஅபானை கவலையீனமாக கழித்து விடுகிறார்கள். அதிலே கவலையீனமாக இருக்கிறார்கள். ஏனைய சாதாரண மாதங்களைப் போல கடந்து சென்று விடுகிறார்கள் என்ற கருத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையிலே வரக்கூடிய அந்த மாதத்தில் மக்கள் கவலையீனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஆனால் அப்படி கவலையீனமாக கழிக்க வேண்டிய ஒரு மாதமாக அது இல்லை. சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அஅமால், அந்த மாதத்திலே தான் அந்த வருடத்தினுடைய நல்லவல்கள், எங்களுடைய எனுவல் ரிப்போர்ட் வருட அறிக்கை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய மாதம். நமது வருட அறிக்கை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஷஅபானுடைய மாதம். எனவே ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எனது அமல்கள் வருட அறிக்கை வருடாந்த அறிக்கை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருப்பதை நான் விரும்புகின்றேன் என சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபியே ரமதானுடைய ஷாபானுடைய மாதத்தில் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படும் பொழுது தான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால், காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் பாவங்களில் ஈடுபடக்கூடிய, பாவங்களால் நிரம்பி வழியக்கூடிய எம்போன்றவர்கள் எவ்வளவு கவனமாக இந்த மாதத்தில் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸிலே மக்கள் கவனீனமாக இருக்கக்கூடிய நேரத்திலே நல்லவர்களால் அந்த காலத்தை நிரப்புவது, நல்லவர்களில் அந்த காலத்தில் ஈடுபடுவது, மக்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலங்களில் நல்லவர்களில் நாங்கள் ஈடுபடுவது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும் என்பதற்கு இந்த ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது. எந்த ஒரு காலமாக இருந்தாலும் மக்கள் வேறு வேறு விடயங்களிலே ஈடுபடக்கூடிய நேரத்திலே, வேறு விடயங்களுக்கு கவனம் செலுத்தும் பொழுது நாங்கள் அந்த நேரத்திலே வணக்கத்திலே ஈடுபடுவது என்பது ஒரு சிறந்த ஒரு விடயம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்படி மக்கள் கவனீனமாக வேறு வேறு காரியங்களில் ஈடுபடும் பொழுது நாங்கள் அமல்களிலே ஈடுபடுவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு காரியம். எல்லோரும் அமல்கள் செய்யக்கூடிய நேரத்திலேயும் நாங்கள் அமல் செய்வோம், அது சாதாரண ஒரு விடயம். ஆனால் மக்கள் அவர்களிலே கவனீனமாக இருக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு விசேடமாக அல்லாஹ்விடத்தில் ஒரு மதிப்பு இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு காட்டுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஷாபானிலே நாங்கள் நோன்பு நோட்பதன் மூலமாக ரமதானுடைய நோன்புக்கான பயிற்சியை நாங்கள் பெறுகிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தை தவிர அதிகமாக நோன்பு நோற்ற ஒரு மாதத்தை ஷாபானை விட நான் காணவில்லை. ரமதானுக்கு அடுத்ததாக ஷாபானை விட அதிகமாக நோன்பு நோற்ற ஒரு மாதத்தை நான் காணவில்லை என்பதாக சொல்கிறார்கள். அதே ஹதீஸில் அவர்கள் சொல்கிறார்கள், ரமதான் ஷாபானிலே முழுக்கவும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஷாபான் மாதம் அந்த அளவுக்கு நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு மாதம். உலமாக்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்தின் புனித மாதங்களிலே நோன்பு நோட்பதை விட இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பது சிறந்ததாகும். ஏன்? அது ரமதானுக்கு மிக நெருக்கமாக இருப்பதனால். எப்படி நாங்கள் ஃபர்தான தொழுகைகளோடு சுன்னத்தான தொழுகைகள், முன்பின் சுன்னத்துகளை தொழுகிறோமோ அதே போன்ற ஒரு விடயம்தான் ரமதானுக்கு முன்னால் ஷாபானியை நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பு என்பதாக சொல்கிறார்கள். எனவே ரமதானுக்கான முன்னாயத்தம் தான் இந்த ஷாபானுடைய நோன்பு. எனவே தான் அதிலே நோன்பு நோட்பது எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. முன் சென்ற நல்ல மக்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள் இந்த மாதத்திலே எப்படி நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே போல அல் குர்ஆனுக்கும் இந்த மாதத்திலே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் எந்த அளவுக்கு நாங்கள் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளங்கள் ரமதானுக்காக வேண்டி தயாராகும். அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்கு அது பயிற்சி பெறும். சில முன் சென்ற நல்ல மக்கள் சொல்கிறார்கள், ஷாபானுடைய மாதத்துக்கு ஷஹ்ருல் குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடைய மாதம், குர்ஆன் ஓதக்கூடியவருடைய மாதம் என்பதாக சொல்லப்படும். அந்த அளவுக்கு குர்ஆனுக்கு நல்ல மக்கள் முன்னுரிமை இந்த ஷாபானுடைய மாதத்திலே வழங்கியிருக்கிறார்கள். எனவே யார் இந்த ஷாபானுடைய மாதத்திலே சீரியஸாக அதிகமாக நல்ல வழக்கங்களில் ஈடுபட்டு அதனை பயன்படுத்திக் கொள்வார்களோ அவர் ரமதானுடைய சுவையை உணர முடியும். ஈமானுடைய பலனை அவர் உணர முடியும். பல்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ரஜபுடைய மாதம் இருக்கிறது, அதாவது ஷாபானுக்கு முன்னால் உள்ள அந்த ரஜபுடைய மாதம், அது விவசாயத்துக்கு வித்துக்களை நாங்கள் தூவுவதை போன்று, பூமியினுள் வித்துக்களை இடுவதை போன்ற ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். அப்படி என்றால் ரமதானுக்காக வேண்டி ரஜபுடைய மாதத்திலே இருந்தே தயாராக வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஷாபானுடைய மாதம் அந்த பயிர்களுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய மாதம். ஷாபானுடைய மாதம் அந்த பயிர்களுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய மாதம். ரமதானுடைய மாதம்
அதனை அறுவடை செய்யக்கூடிய காலம், அதனை அறுவடை செய்வதற்கான காலம். ஆனால் நம்மில் அதிகமானவர்கள் என்ன செய்கிறோம்? ரமதானிலே தான் பயிரிடுவதற்கே ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது என்றால் ரமதான் முடிந்ததன் பின்னால் தான் என்ன செய்ய வேண்டும்? சீசன் முடிந்ததன் முன்னால் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? சீசன் முடிஞ்சதுக்கு பின்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த உரிய நேரத்திலே நாங்கள், அந்த பருவ காலத்திலே நாங்கள் நன்மைகளை அள்ளி சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நேர காலத்துடனே அதற்காக வேண்டி தயாராக வேண்டும். அந்த காலம் வந்தவுடன் நாங்கள் தயாராக ஆரம்பித்தால் தயாராகி முடிவதற்குள் அந்த காலம் முடிந்துவிடும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஷாபானுடைய மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு அமல்தான், யாருக்கெல்லாம் சென்ற ரமதானுடைய கதாவான நோன்புகள் இருக்கின்றனவோ அவர்கள் ரமதான் வருவதற்கு முன்னால் குறைந்தபட்சம் இந்த ஷாபானிலேயாவது அந்த நோன்புகளை நோற்றுவிட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரமதானுடைய கதாவான நோன்புகள் எனக்கு கடமையாக இருக்கும், அதனை நான் ஷாபானிலே தான் நோற்று முடிப்பேன் என்பதாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் அடுத்த ரமதான் வரைக்கும் பிற்படுத்துவது அவ்வளவு பொருத்தமற்றது. அதற்கு முன்னால் நாங்கள் அதனை நோற்றுவிட வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸிலே அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதத்திலே நாங்கள் சொன்னோம், நமது அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன. அப்படி என்றால் இந்த மாதத்திலே எங்களுடைய அமல்களை மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வருடத்தினுடைய நமது செயற்பாடுகள், நன்மைகள் தீமைகள் எல்லாம் ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன. நமது வாராவாரம் நமது அறிக்கை, நமது நன்மைகளுக்கு, நமது நன்மை தீமைகளுக்கான அறிக்கை ஒவ்வொரு திங்கள் வியாழன் ஆகிய நாட்களில் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நமது ரிப்போர்ட் அந்த பகல் நேரத்தின் இறுதியிலும் இரவு நேரத்தின் இறுதிப் பகுதியிலும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது என்பதாக சொல்கிறார்கள். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், எனவே அப்படியான அல்லாஹ்விடத்திலே நமது அமல்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய, சமர்ப்பிக்கப்படக்கூடிய, ஒப்படைக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே யார் ஒரு நல்ல காரியத்திலே ஈடுபடுவாரோ, நல்ல அமலிலே ஈடுபட்டு கொண்டிருப்பாரோ அவருடைய வாழ்வாதாரத்திலும் அவருடைய அமலிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான் என்பதாக சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நமது அமல்களில் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய முக்கியமான ஒரு நல்ல அமல் தான் சலாமத்து சுதூர் என்று சொல்லப்படக்கூடிய உள்ளம் ஈடேற்றம் உள்ளதாக, மற்றவர்களை பற்றி தவறான கருத்துக்கள் இல்லாததாக, மற்றவர்கள் மீது எந்த விதமான தீய எண்ணமும் அற்ற உள்ளமாக எங்களுடைய உள்ளம் இருப்பது ஒரு முக்கியமான ஒரு அமல். எங்களுடைய உள்ளங்களை மற்றவர்களை பற்றிய தவறான எண்ணங்களை விட்டும் பாதுகாப்பாக வைத்திருப்பது ஒரு முக்கியமான ஒரு அமல். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். மறுமை நாள் இருக்கிறதே, அந்த நாளையில் எங்களுடைய எந்த சொத்து செல்வங்களோ எந்த பிள்ளை பாக்கியங்களோ எங்களுக்கு பலனளிக்க மாட்டாது. யாரை தவிர, யார் சலீமான உள்ளத்தோடு வந்தார்களோ அவர்களை தவிர. அப்படி என்றால் தவறான எண்ணங்கள் அற்ற தூய்மையான உள்ளத்தோடு யார் வருவார்களோ அவர்கள்தான் அந்த நாளையில் பயனடைந்து கொள்வார்கள். அதன் மூலமாகத்தான் அவர் தப்ப முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த நல்ல உள்ளத்துக்குரிய விளக்கத்தை சொல்லும்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எந்த உள்ளத்திலே இணை வைப்பு இல்லையோ, இணை வைப்பு, பொறாமை, குரோதம், கருமித்தனம், கஞ்சத்தனம், பெருமை, உலக மோகம், பதவி மோகம், இவற்றையெல்லாம் தாண்டிய இந்த மோசமான பழக்கங்கள் எதுவுமே இல்லாத உள்ளம்தான் கல்புன் சலீம், நல்ல உள்ளம் என்பதாக சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே,
எனவே அல்லாஹ்விடத்திலே நமது அமல்கள் எடுத்துக்காட்டப்படக்கூடிய இந்த மாதத்திலே எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் சுத்தமானதாக, தூய்மையானதாக, மற்றவர்களை பற்றிய தீய எண்ணங்கள் இல்லாததாக, மற்றவர்களுக்கு தீய விடயங்களை நினைக்காதவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஷாபான் மாதத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சட்டம்தான், ரமதான் வருவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பாக விசேடமான எந்த நோன்புகளையும் நாங்கள் நோக்கக்கூடாது. ஏற்கனவே எங்களுக்கு தவறிப்போன கடமையான கதாவான நோன்புகள் இருந்தாலே தவிர, அல்லது நாங்கள் வழமையாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறோம், அல்லது திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் அந்த 28 ஷாபானுடைய 28, 29வது நாட்களிலே திங்கள் அல்லது வியாழன் வந்தால், அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த வழக்கம் வந்தால் அவர்கள் மாத்திரம் நோன்பு பிடித்துக் கொள்ளலாம். ஏனையவர்கள் ஸ்பெஷலாக நோன்பு பிடிக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தகத்தமு ரமதான பிஸௌமி யௌமின் வலா யௌமைன். ரமதானுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டாம், வழமையாக நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தவரை தவிர என்று சொல்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது சில மக்கள் என்ன செய்வார்கள், ரமதானுடைய பிறையிலே சந்தேகம் ஏதாவது, தவறுகள் ஏதாவது நிகழ்ந்து எங்களுக்கு ரமதானுடைய ஒரு சில நாட்கள் விடுபட்டு விடுமோ என்ற ஒரு ஆர்வக்கோளாறு அல்லது பேடுதல் என்ற அடிப்படையில், பேடுதல் என்ற பெயரிலே அப்படி நோன்பு நோட்பவர்கள். அதைத்தான் இந்த இடத்திலே எங்களுக்கு கண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணத்தில் நாங்கள் நோன்பு நோக்கக்கூடாது. ஏன்? அல்லாஹ் தஆலா ஒரு எல்லையை விதித்திருக்கிறான். ரமதானுடைய ஆரம்ப நாள் என்று எது உறுதியாக தெரிகிறதோ அங்குதான் ரமதானை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு முன்னால் எங்களுடைய பேடுதலை காட்டச் செல்லக்கூடாது. எங்களுடைய பேடுதல் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய அந்த வரம்பை மீறக்கூடாது. முஸ்லிமை பொறுத்தவரையில் அப்படித்தான். தனது ஆர்வத்துக்கு ஏற்றவாறு அமல் செய்ய மாட்டான். தனக்கு ஆர்வம் இருக்கிறது என்பதற்காக நினைத்ததை எல்லாம் செய்ய முடியாது. அல்லாஹ்வும் ரசூலும் எதனை காட்டுகிறார்களோ அதன்படி செயற்படுவதுதான் ஒரு சரியான ஒரு மூமினுடைய பண்பு, ஒரு முஸ்லிமுடைய பண்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக ஷாபானுடைய 15வது தினத்திலே ஏதாவது விசேட அமல்கள் இருக்கின்றதா என்று கேட்டால் அப்படி விசேடமான அமல்கள் எதுவும் கிடையாது. அதற்கு ஆதாரபூர்வமான எந்த விதமான பலமான செய்திகளும் கிடையாது. இப்னு அரபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஷாபானுடைய 15ஆம் இரவுக்கென்று சிறப்புக்கள் கூறக்கூடிய எந்த விதமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் கிடையாது என்பதாக சொல்கிறார்கள். இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஷாபானுடைய இரவிலே மாத்திரம் விசேடமான தொழுகைகள் எதிலும் நாங்கள் ஈடுபடக்கூடாது. யாராவது ஒருவர் வளமையாக இரவிலே தொழுது வரக்கூடியவராக இருந்தால் அவர் அந்த இரவிலும் ஏனைய நாட்களை போன்று தொழுவதிலே எந்த விதமான குற்றமும் கிடையாது என்பதாக சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஷைத்தான் என்ன செய்வார் என்று சொன்னால், நன்மைகளில் ஆர்வம் ஏற்படாமல் இருப்பதற்கு முயற்சி செய்வான். ஒரு அடியானிடத்திலே நன்மைகளிலே ஆர்வம் ஏற்படக்கூடாது என்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுவான். அப்படி அந்த முயற்சியிலே அவன் தோல்வி அடையக்கூடிய சந்தர்ப்பத்திலே வழக்க வழிபாட்டிலே ஆர்வம் உள்ளவர்களையும் அவன் வழிகெடுப்பதற்கு ஒரு வழி வைத்திருப்பது தான் இந்த பிதஅத்தான செயற்பாடுகள். வணக்க வழிபாடுகளில் சிலருக்கு ஆர்வம் இருக்கும், எவ்வளவுதான் அவனை தடுப்பதற்கு முயற்சி செய்தாலும் தவிர்த்து கொள்ள மாட்டான். இவர்களுக்கு என்ன செய்து விடுவான் ஷைத்தான்? சுன்னாவுக்கு மாற்றமான இஸ்லாத்திலே இல்லாத வணக்க வழிபாடுகளை காட்டி அவனை வழிகெடுப்பான். அவன் யார்? ஷைத்தான் என்பவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையே வழிகெடுத்தவன். அவனுக்கு நம்மை வழிகெடுப்பது பெரிய செய்தியா? பெரிய செய்தி கிடையாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு வணக்கம் தானே என்ற பெயரிலே நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. ஷைத்தானுடைய ஒரு வலையில், பெரிய வலைகளில் ஒரு வலைதான் இந்த பிதஅத் என்ற வலை. எனவே அதிலே நாங்கள் சிக்கிவிடக்கூடாது. இந்த 15ஆம் ஷாபானுடைய 15வது தினத்திலே நோன்பு நோட்பது விசேடமாக, அல்லது இரவிலே நின்று வழங்குவது போன்ற அமல்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள், அதனை கொண்டாடக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலைமையை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஷாபானுடைய மற்ற நாட்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் அவர்களிடத்தில் இருக்க மாட்டாது. அந்த 15வது நாளையில் தான் அவர்கள் அக்கறை காட்டுவார்கள். உண்மையிலேயே சுன்னத்திலே ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் நாம் மேலே சொன்ன பல ஹதீஸ்களின் அடிப்படையில் ஷாபானுடைய அதிகமான நாட்களில் நோன்பு நோட்பதில் அவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். அதிலே எந்த விதமான கவனமும் காட்டாமல், அக்கறையும் ஆர்வமும் காட்டாமல் இருந்துவிட்டு திடீரென்று 15வது நாள் வந்தவுடன் மாத்திரம் அவர்கள் என்ன பள்ளி வாயிலை நிரப்புவார்கள். சில
நாடுகளிலே நாங்கள் சென்று பார்த்த பொழுது 5 நேர தொழுகைகளுக்கு இருக்க மாட்டார்கள் மக்கள். ஆனால் ஷாபானுடைய 15வது தினம் இரவிலே போய் பார்த்தால் பள்ளி நிரம்பி வழியும். அப்போ ஷைத்தான் எப்படி மக்களை வழிகெடுத்து வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சுன்னத்தான விடயங்களில் அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்தினால் என்ன ஷைத்தானுடைய வலைகளிலே இருந்து நாங்கள் தப்பிவிட முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இந்த ஷாபானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அது ரமதானுக்கான ஒரு தூதுவர் போன்றது தான், ரமதானுக்கான ஒரு எம்பசடர் போன்ற ஒரு மாதம்தான் இந்த ஷாபானுடைய மாதம். எனவே ரமதானுடைய அமல்களை செய்வதற்கு எங்களை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு மாதம். ஏனென்றால் நாங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்திலே கலந்து கொண்டு ஓடுவதற்கு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய வேகம் குறைவாகத்தான் இருக்கும். ஓடி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தான் அந்த வேகம் அதிகரித்து கொண்டு போகும். எனவே ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்து நாங்கள் அமல்களை ஆரம்பித்தால் எங்களுடைய வேகம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் ஷாபானிலே இருந்து நாங்கள் அமல்களை ஆரம்பித்து செல்லக்கூடிய நேரத்திலே ரமதான் வரும்பொழுது நமது வேகம் மிகச் சிறப்பாக இருக்கும். எனவே ரமதானுடைய முழுமையான பயன்களை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். எனவே இந்த ஷாபானுடைய மாதத்திலே இருந்து நாங்கள் அதிகமாக நன்மைகளை செய்வதற்கும் அதே நேரத்தில் பாவங்களை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கும் பயிற்சிகளை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய ஆயுள் நாள் எங்களுக்கு நீண்ட ஆயுள் இருப்பது போன்று ஷைத்தான் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். ஆனால் இன்று உடனடியாக நினைத்தாலும் எங்களுடைய அஜல் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எங்களுக்கு ஷைத்தான் விரிக்கக்கூடிய அந்த எங்களுடைய ஆயுள் நீண்டது என்ற அந்த எண்ணத்தின் வலையிலே நாங்கள் சிக்கிவிடாமல் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கள் உயிர் பறிக்கப்படலாம். எனவே எப்பொழுதும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதற்கான மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த ஷாபான், இந்த ரமதானுடைய மாதங்கள். எனவே அதிலே நாங்கள் அந்த ரமதானுடைய மாதத்தை முழுமையாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் இப்பொழுதிலிருந்து பயிற்சி பெற வேண்டும். அதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. அதிலே நல்ல அமல்களை அதிகமாக செய்து உன்னுடைய சுவனத்தை பெறக்கூடிய, உன்னுடைய பாவ மன்னிப்பை பெறக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக என்று நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமது வீட்டிலே உள்ளவர்களுக்கும் நாங்கள் இந்த மாதத்திலிருந்து ரமதானை பற்றி ஆர்வமூட்டி நோன்பு பிடிப்பதற்கும் ஏனைய அமல்களை குர்ஆன் ஓதுவதற்கும் ஏனைய இன்னொரு அமல்களை செய்வதற்கும் நாங்கள் பழக்கப்படுத்த வேண்டும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்வரக்கூடிய ரமதானை முழு தயாரிப்போடு அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்து அதிலே முழுமையான நன்மைகளையும் அமல்களையும் நாங்கள் செய்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பையும் உயர்ந்த சூனத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நரக விடுதலையும் பெறக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்திலும் அனைவரையும் ஆக்கியல்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.